ஐயோ, ஏங்க இப்படி பேசுறீங்க? நான் சும்மா தமாஷுக்கு சொன்னா இவ்ளோ பெரிய வார்த்தை சொல்றீங்க? என்னாச்சுங்க உங்களுக்கு? இந்த பாரு, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு உள்ள போ. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. உங்ககிட்ட பாசமா இருந்த நிக்கிதா இப்பலாம் அவங்க அம்மா கிட்ட பாசமா இருக்கிறதுனால தானே இப்படி கோவப்படுறீங்க. ஏங்க, இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசங்க. எத்தனை வருஷம் உங்ககிட்ட நிக்கிதா உங்களோட மக மாதிரி பாசமா இருந்தா, ஆனா இப்ப அவ அம்மா கிட்ட பாசத்தை காட்டுறத பார்த்து உங்களால தாங்கிக்க முடியல. நான் நினைக்கிறேன் உங்களை விட அக்காவுக்கு விட்டு கொடுக்கிற மனசு ஜாஸ்தி. நீங்க ஏங்க அந்த மாதிரி பெருந்தன்மையா இருக்க மாட்டேங்கிறீங்க? அவன் ஆனந்தா. எனக்கு சந்தேகம் வந்து நான் ராக்கம்மா கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னேன். அவ ஆளுங்களோட வந்து அவனை பிடிச்சிட்டா. என்னங்க? என்னங்க? ஏய், சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? என் மூடு சரியில்லை தெரியல. அப்ப எதுக்காக என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க அடிச்சதுனால நான் கோச்சுக்க மாட்டேங்க. ஏன்னா உங்க கையால அடி வாங்கணும் தானே நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். ஆனா ஒண்ணுங்க, என்னை எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டீங்க. ஆனா இன்னைக்கு அடிக்கிற அளவுக்கு போயிட்டீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். சரி, என்ன பிரச்சனைன்னு இப்ப சொல்ல வேண்டாம், அப்புறமா சொல்லுங்க. மாமா என்ன ப்ராப்ளம்னு சொல்லாம ஏன் என்கிட்ட மறைக்கணும்? நானா என்ன ஏதுன்னு கேட்டா ஏன் டென்ஷன் ஆகணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. சித்தி, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் இங்க வந்து உம்முன்னு இருக்கீங்க? டாடி ஏதாவது திட்டினாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏதாவது சாப்பிடுறியா? எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம். பேச்ச மாத்தாம கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. உங்க முகமே சொல்லுது. இருங்க, நான் டாடி கிட்ட போய் சொல்றேன். டாடி வெளியே போயிட்டாருமா. எப்ப சித்தி? என்கிட்ட சொல்லாமலே போயிட்டாரு. அவரு சொல்ற நிலைமையில எல்லாம் இல்ல. ஏதோ கோவமா இருந்தாரு. நான் கேட்டதுக்கு என் மேலே எரிஞ்சு விழுந்தாரு. ஓ, கதை அப்படி போகுதா? உங்க முகத்தை பார்த்தே நான் கரெக்டா சொன்னேன் பாத்தீங்களா? அம்மா வரட்டும், டாடிய பத்தி சொல்றேன். நிக்கிதா, இந்த விஷயம் எல்லாம் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. டாடி எப்பவும் நல்ல விதமா தானே பேசி பழகுறாரு. இன்னைக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதான் இப்படி கோவப்பட்டாரு. ஆனா கோவமா போனதுதான் எனக்கு கவலையா இருக்கு. வெளியே போனா கோவம்லாம் சரியா போயிடும் சித்தி. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இல்லம்மா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஆமா, அம்மா எங்க? ஏதோ ஃபோன் வந்ததுன்னு அவசர அவசரமா வெளியே போனாங்க. என்னாச்சு? ஏதோ தப்பு நடக்கும் போல இருக்கே. ஏன் இவரு ஃபோன் பண்ண கட் பண்றாரு? நான் நினைச்ச மாதிரி ஏதாவது பிரச்சனையோ? எப்ப நான் ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுவாரு, இன்னைக்கு பேச மாட்டேங்கிறாரு. சித்தி, அப்பா ஏதாவது மீட்டிங்ல இருப்பாரு, அதனாலதான் ஃபோன் எடுக்கல. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்ச நேரத்துல அவரே ஃபோன் பண்ணுவாரு. ஏண்டா டேய், நீ ஆனந்த் தானே? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுடா. நீ ஆனந்தா தானே கேட்டு நிக்கிறேன். பிச்சை எடுக்கிறதுமே அம்மா தான் தருகிறல்ல. நீ அந்த எஸ்டேட் மேனேஜர் ஆனந்த் தானே? கூப்பிடுங்கடா.
ஏய் விரா, உண்மையை சொல்லு. நான் தப்பு செஞ்சது உண்மைதான். ஆனா நான் பிரேம் சார கொலை செய்யல. என்ன கொல்ல வந்தப்போ நான் தடுக்க ட்ரை பண்ணேன். அப்போ கை தவறி சார சுட்டுருச்சு. எஸ்டேட் பணத்தையும் ஆபீஸ் பணத்தையும் நான் தான் எடுத்தேன். ஆனா எடுக்க சொன்னது வேற ஆளு. தமிழ்ச்செல்விக்கும் எனக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா வாட்ச்மேன் சொன்னது நான் தான். ஆனா அப்படி சொல்ல சொன்னது அவன் தான். ஆனா அவன் என்ன போலீஸ்ட மாட்டாம ஊரோட்டு போக சொன்னான். எனக்கு நிறைய பணம் கொடுத்து தலைமறைவா இருக்க சொன்னான். ஐயா என்னடா இவனாண்ட பேஜாரா போச்சே. ஆள் யாருன்னு சொல்லாம சும்மா பில்டப் பண்ணிக்கினே போற. டேய், தமிழ் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணம் யாருன்னு சொல்லுடா. அடிக்காதீங்க சொல்லிடுறேன். வேற யாரும் இல்லம்மா, அந்த கௌதம் தான். கம்பெனி படத்தை கொள்ளடிக்கதான் கௌதம் என்ன ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்தாரு. அதை பயன்படுத்தி நானும் கொள்ளடிச்சேன். டேய் பயமானி, யார் வீட்டு பணத்தை யாரா கொள்ளையடிக்கிறது? டேய், நீ போய் சொல்ற. கௌதம் தான் இதுக்கெல்லாம் காரணம். நீ சொல்றது போய். அவன் ரொம்ப நல்லவன். இதெல்லாம் அவன் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா தமிழுக்காகவும் நிக்கிதாக்காகவும் அவன் வாழ்க்கையை தாகப்பட்டு உக்காந்துக்கிறான். ஏய், ஏன் நடந்து தப்பிக்கிறதுக்காக தானே நீ போய் சொல்ற? போய் இல்லம்மா, கடவுள் மேல சத்தியமா சொல்றமா, நான் சொல்றதெல்லாம் உண்மைமா. காரியம் முடிஞ்சதும் எங்க விஷயத்த வெளியே சொல்லிடணும்னு கௌதம் என்ன காரை ஏத்தி கொல்ல பார்த்தாமா. ஏன் விதி, நான் பொழைச்சிட்டேன். ஆனா அந்த விபத்துல என் கால் ஊனமாயிடுச்சுமா. நான் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா என்ன கொலை பண்ணிடுவான்னு பயந்து வடநாட்டு பக்கம் போய் பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு இருந்தாமா. என் மனசாட்சி என்ன உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. தமிழ்கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கலன்னு தவியா தவிச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தாமா நான் உங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். இதான் உண்மை. என்ன தயவு செஞ்சு சீக்கிரமா போகடா. சீக்கிரமா போய் அவனை புடிச்சிட்டு வாங்க. டேய், எழுந்துடா. செத்து தொலையாத. எழுந்திரி. டேய், எழுந்திரி. ஐயோ, கிடைச்ச ஒத்தரையும் இப்படி சுட்டு கொண்டுட்டானுங்களே. இவனுக்கு யாரு எதிரிங்க இருப்பாங்க தெரியலையே. என்ன ராக்கம்மா? தமிழே, அந்த ஆனந்த பத்தி என்னடா சொன்ன மாதிரி வேற யாராண்ட சொன்னியா? உன்கிட்ட போன்ல பேசிட்டு அப்புறம் கௌதம் கிட்ட தான் வந்து சொன்னேன். ஏன், என்னாச்சு? இப்ப புரிஞ்சு போச்சு. எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த படுபாவி கௌதம் தான் இவனை சுட்டு கொண்டு இருக்கான். எங்க உண்மையெல்லாம் சொல்லிட்டு போறான்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவனை சுட்டுருக்கான். ஒரு நிமிஷம் தமிழே. டேய், எங்கடா நீங்க மட்டும் வரீங்க? எங்கடா அந்த கொலைகாரன்? அக்கா பிடிக்கிறதுல கால் ஏறி போயிட்டாங்க. சத்தியமே கிடையாது தமிழே. அந்த கௌதம் தான், அந்த படுபாவி தான் இதெல்லாம் பண்ணி நிக்கிறான். சரி, நான் போனை வைக்கிறேன். அங்க பாரு. டேய், இவரை தூக்கி கடல்ல வீசுங்கடா. சரிக்கா. ஏய் புறாவா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இத்தனை நாள் நான் சந்தோஷமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இந்த ஆனந்தன்ற பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனா நான் ஆனந்த கொன்னது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா நான் மாட்டிக்குவேன். அப்படியே நான் மாட்டினா என் நிலைமை ரொம்ப கேவலமா போயிடும். ஏன்னா நான் செஞ்ச எல்லா கொடுமையும் தெரிஞ்சிடும். அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. கௌதம், டேய் கௌதம், எங்கடா இருக்கற? கௌதம், என்னக்கா என் வீட்டுக்காரைய கூப்பிடுறீங்க? நீங்க கூப்பிடுற விதமே சரியில்லையே. நான் அப்படிதான் கூப்பிடுவேன். எங்க உன் புருஷன்? அவனை கூப்பிடு. அவனோட காரணத்தை கேட்டுக்க. டேய் கௌதம், கௌதம், டேய், டேய் கௌதம், கௌதம். என்ன, எதுக்கு இப்படி மரியாதை இல்லாம கத்திக்கிட்டு இருக்க? மறுவாதியா? உனக்கா? உனக்கு என்னத்துக்குடா மறுவாதை கொடுக்கணும்? டேய், ஆனந்த் என்னத்துக்குடா கொன்ன? சொல்லுடா, உனதான் கேக்குறேன். என்னத்துக்கு கொன்ன? என்னது? இவரை கொலை செஞ்சாரா? யார? எதுக்கு? என்னங்க அதெல்லாம்? உன் பொஞ்சு அது கேக்குதுல, சொல்றா. மறுவாதியா எல்லாம் உண்மையும் சொல்ல. விட்டேன்னு வைய, நீ எல்லாத்தையும் சொல்லுவ. ஏய், ஓ ரவுடித்தனத்தை எல்லாத்தையும் வேற எங்கேயாவது வச்சுக்க, என்கிட்ட காட்டாத. ஆமா, நான் தான் கொன்னேன். என் அண்ணனை கொன்னவன, என் அண்ணி வாழ்க்கையை அழிச்சவன, என் குடும்பமானத்தை காத்துல பறக்க விட்டவன நான் தான் கொன்னேன். என்ன இப்போ?
நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமை செஞ்சவன கொல்லாம மன்னிக்கவா முடியும்? டே போது நேத்துடா. யாருக்குடா வேணும் மன்னிப்பு? நீ மன்னிச்சாலும் இனிமே தமிழ் உன்னை மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்ல. உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சே. இத்தனை நாளா உன்னை ஒண்ணு தெரியாத புள்ள நினைச்சு நின்றுது. ஆனா இப்போ உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் அது சிலிந்தது மீல்ல. துரோகி, பச்சை துரோகி, எல்லாத்தையும் பண்ணிட்டு நிக்கிறத பாரு. சீ. அண்ணி, இவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்றாங்க. என்னை பத்தி தெரிஞ்சுக்காம தப்பு தப்பா பேசுறாங்க. நீங்க தான் நான் எப்படிப்பட்டவன்னு இவங்களுக்கு சொல்லணும். யார் யாரோ என்கிட்ட என்னென்னமோ கதைய சொன்னாங்க. ஆனா நான் நம்பல. ஏன் என் பெத்தவங்க சொல்லும் போது கூட நான் நம்பல. ஆனா நீ சொன்ன பேச்ச நான் நம்பினேன். ஏண்டா, அண்ணி, எனக்கே இப்படி துரோகம் பண்ணிட்டியேடா. நீ நல்லா இருப்பியா? கோர்ட்ல என் குழந்தைய யாருமே வளர்க்க முன்வராம இருந்தப்போ நீ வாங்கி வளர்த்த. அன்னையில இருந்து உன்னை என் கூட பிறந்த தம்பியா தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு தடவையும் என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு அம்மா அம்மான்னு கூப்பிடுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நீ அந்த மாதிரி தான் என்கிட்ட நடந்துகிட்ட. இன்னும் சொல்ல போனா நீங்க எனக்கு அண்ணி இல்ல அம்மா தான்னு நீயே எத்தனையோ தடவை சொல்லியிருக்க. அப்படிப்பட்ட உனக்கு எனக்கு துரோகம் செய்ய எப்படிடா மனசு வந்துச்சு? ஐயய்ய, இன்னும் தமிழ் நீ இவன போய் சென்டிமெண்ட் அப்பீல் பண்ணுகிற. இவன் சென்டிமெண்ட் ஆளு கிடையாது, கோலகார பையன். இவனை நீ மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன் தமிழே. மன்னிப்பா? இவனுக்கா? ப்பு. இப்படி ஒரு மானம் கேட்டவன் கூட ஒரே வீட்ல வாழ்ந்து இவனுக்கு சோறு போட்டதை நினைச்சு நான் வெக்கப்படுறேன். டேய் பாவி, இவ்ளோ நாள் நீ சோறு போட்டு வளர்த்தியா என் பொண்ணுக்கு? இல்ல உன் கெட்ட புத்தி எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தியா? ஆமா, நீ அப்படிதான் வளர்த்திருக்க. அதனாலதான் என் பொண்ணு என்கிட்ட வராம இருந்தா. அவ மனச மாத்தினது உன் மாமனார் சண்முகநாதன் இல்லடா, நீதான்டா. நீதான் என் பொண்ணு என்கிட்ட வராம செஞ்சிருக்க. அண்ணி, என்ன பார்த்தா இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு தப்பானவன் இல்ல. நீ ஆமாக்கா, நீங்க சொல்ற எந்த தப்பையும் இவர் செய்யல, செஞ்சிருக்கவும் மாட்டாரு. இவர் ரொம்ப நல்லவருக்கா. இவனை பத்தி உனக்கு தெரியாது கீதா. இவன் என்னையும் உலகத்தையும் ஏமாத்தினவன். உன்னை ஏமாத்துறது இவனுக்கு பெரிய விஷயம் இல்ல. இவன் கெட்டவன் மட்டும் இல்ல, கேவலமானவன். டேய், நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு சாக போற. இனிமே நீ வெளியில இருந்தா நிறைய பேரை ஏமாத்துவ, பல பேருக்கு கெடுதல் பண்ணுவ. அதனால இனிமே நீ வீட்ல இருக்க கூடாது, ஜெயில தான் இருக்கணும். ராக்கம்மா, போலீஸ்க்கு போன் பண்ணு. நமக்கு கெடுதல் செஞ்ச அந்த ஆனந்த கொன்னது தப்பா நீ? ஏய், அவன் செத்ததுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா அவனை பத்தி நான் கேட்கும்போது ரோட் ஆக்சிடென்ட்ல செத்துட்டதா சொன்னல, அதுதான் நீ பண்ண தப்பு. நாங்க அவனை கண்டுபிடிச்சு என் புருஷனை கொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு காத்திருந்தேன். ஆனா அவன் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி நீ அவனை கொலை பண்ணியே. ஏன்? எதுக்காக? தமிழே, அவனாட இப்படி எல்லாம் கேட்ட சொல்ல மாட்டான். போலீஸாண்ட சொல்லி அவங்க விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாங்கன்னா எல்லாத்தையும் தானா சொல்ல போறான். இவர் தப்பு செஞ்சிருந்தா நீங்க தண்டனை கொடுங்கக்கா. போலீஸ்லாம் வேண்டாம், என் வாழ்க்கை பாழாயிடும். இந்த கஸ்மாலம் கூட நீ வாய்ந்தாலும் உன் வாழ்க்கை பாழாதான் போகும். இவன் உனக்கு வானாமா? அவன் செத்து போட்டுதான் நினைச்சுக்க. இவன் வெள்ளந்தானா இன்னும் பல பேருக்கு துரோகம் செஞ்சுதான் இருப்பான். இவன் உனக்கு வானான்ற. அண்ணி, ப்ளீஸ் போலீஸ்க்கு போக வேணாம்னு சொல்லுங்க. இல்ல, இனிமே எதுக்காகவும் யாருக்காகவும் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன். நீ ஜெயிலுக்கு போக வேண்டியவன் இல்ல, தூக்கு மேடைக்கு போக வேண்டியவன். நீ போன் பண்ண ராக்கமா.
ஏய் அசையாத, கொன்னுடுவேன். என்னையா கொன்னுடுவேன்னு சொல்றீங்க? ஆமா, உன்னைத்தான் கொன்னுடுவேன். உன்னை மட்டும் இல்ல, என் வழியில யாரு குறுக்க வந்தாலும் கொல்லுவேன். ஏ ராகி, ஆனந்த ஏன் கொன்னன்னு கேட்டியே. அவன் உயிரோட இருந்தா என் உயிருக்குல ஆபத்து, அதனாலதான் கொன்னேன். அப்படி பார்த்தா பிரேம நான் தான் கொன்னு இருப்பேன்னு தானே நினைக்கிறீங்க? ஆமா, நான் தான் கொன்னேன். எனக்கு கௌதம், கௌதம், எனக்கு கௌதம், எனக்கு எனக்கு கௌதம், எனக்கு 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 கௌதம், ஐயோ, யாராவது வாங்க. கௌதம், என்ன விட்டு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. தமிழ் போகாத. அண்ணா, தம்பி என்ன காப்பாத்துற, டேய் காப்பாத்துற கௌதம், என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போடா. டேய் கௌதம் காப்பாத்துற, காப்பாத்துற டேய் கௌதம். காப்பாத்துற டேய், என்ன டேய் கௌதம், என்னடா என்ன சொன்ன? நான் உன்னை காப்பாத்தணுமா? உன்னை காப்பாத்த நான் என்ன முட்டாளடா? நீ எப்படி ரத்தினவேலுக்கு பிறந்தியோ அதே மாதிரி தான் நானும் பிறந்தேன். ஆனா நான் வேலைக்காரிக்கு பிறந்தேன்னு என் அப்பாவை தவிர மத்த எல்லாரும் என்ன கேவலமா தானே பாத்தீங்க. நீ என்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? தம்பி, எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம், சொத்தெல்லாம் எனக்கு தான் சொன்ன. ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டியடா. அதுக்கப்புறம் என்ன சொன்ன? நான் என்ன குடும்பம் நடத்தி புள்ள குட்டியா பெத்துக்க போறேன், சொத்துக்கெல்லாம் நான் தான் வாரிசுன்னு சொன்னல. ஆனா இப்போ உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்காளாமே, அப்படியா? நாளைக்கு எல்லாமே உன் சொத்து, உன் குடும்பம், உன் வாரிசுன்னு உன் தலைமுறைக்கு போய் சேர்ந்துடும். நான் வேலைக்காரி பெத்த புள்ளன்னு கடைசி வரைக்கும் அந்த கேவலத்தோட சாகணும். சின்ன வயசுல அம்மாவை தேடினேன், கிடைக்கல. ஆனா இப்ப அந்தஸ்து கேட்கிறேன், அது எனக்கு கிடைக்கணும் எப்படியாவது. என்ன மடையனாக்கணும் நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்கல்ல. ஆனா நான் மடையனுங்கிறத உங்ககிட்ட காட்டணும்ல. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. யார கொன்னாலும் பரவாயில்ல, ஆனா ரத்னவேலுக்கு நான் மட்டும்தான் வாரிசுன்னு எதிர்காலம் சொல்லணும். சாரி பிரதர், குட் பை. எனக்கு 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 என் அம்மா வேலைக்காரி தான், அதுக்காக நானும் வேலைக்கார மாதிரி வாழணுமா? என் அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு எது வேணும்னாலும் என் அண்ணன் கிட்ட கேளு கேளுன்னு சொல்லுவாரு. கேட்டு வாங்கறதுக்கு நான் பிச்சைக்காரனா? என் அண்ணன் நல்லவன் தான், ஆனா அவனுக்கு பணக்கார திமிரு அதிகமா இருந்தது. எனக்கு கல்யாணம் வேணாம், சொத்து வேணாம், எல்லாம் எனக்குன்னு தான் சொன்னான். ஆனா எல்லா சொத்தும் வரும்னு நானும் ஆசைப்பட்டேன். உங்களை அப்பா பிரேமுக்கு கட்டி வச்சதும் இல்லாம பீரோ சாவி உள்பட சொத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. என் ஆசையில விழுந்த முதல் அடி அதுதான். வீட்டுல நான் பணம் எடுக்க முடியாம போச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எங்கிருந்து வந்த உங்ககிட்ட கை நீட்ட வேண்டியதா போச்சு. அதை என்னால தாங்கிக்க முடியல. கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் அண்ணன்,
குழந்தை பெத்துக்கு ரெடி ஆயிட்டான். நாளைக்கு அவன் குழந்தை அவன் குடும்பம்னு அப்படியே போவான். அப்ப என் குடும்பம் என் வாரிசு எல்லாமே வேலைக்காரி பெத்த புள்ளன்னு பிச்சைக்கார வாழ்க்கை வாழணுமா? பணம் சம்பாதிக்க எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் எஸ்டேட்டுக்கு ஆனந்த் அனுப்புனேன். அவன் மூலமா நானே திருட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். ஆனா அந்த பணத்துக்கு வேலி போட்ட மாதிரி நீங்க அங்க போய் மேனேஜர் திருடினத போலீஸ்க்கு காட்டி கொடுக்க பாத்தீங்க. அவன் மாட்டினா நானும் மாட்டுவேன்னு தான் திட்டம் போட்டு பிரேம சாகடிச்சோம். பழிய ஊ மேல போட்டுட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சேன். அட பாவி, நீ அட எல்லாத்தையும் செஞ்ச. தமிழே, இவனை சும்மா விடக்கூடாது. இவனை என் கையால கொல்றேன். ஏய், வேணாம் ரக்கம்மா, வேண்டாம். இப்போ ஒன்றும் செய்யாத. என்ன, ஒரு கொலையை செஞ்சவனுக்கு 10 கொலை செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு கொலை இல்ல, ஏற்கனவே பல கொலை நான் பண்ணிட்டேன். இனிமே புதுசா பண்ண ஒண்ணும் இல்ல. ஜெயில உன்னை கொல்ல கஜாவை அனுப்புனதே நான் தான். அந்த கஜா கிட்ட இருந்து இவ தான் உன்னை காப்பாத்தினா. உன் கதையை முடிச்சிட்டு இவ கதையை முடிக்கல நினைச்சேன். ஆனா தப்பிச்சிட்டீங்க. நான் சொன்ன மாதிரி செய்யலன்னு அந்த கஜாவை கொன்னது நான் தான். இவளை ஏன் என் கையால தாலி கட்டின என் பொண்டாட்டி மோகனாவ அவளையும் நான் தான் கொன்னேன். மோகனா அக்காவை நீங்க கொன்னீங்களா? பாசமா இருக்கிற மாதிரி எப்படியெல்லாம் நடிச்சு ஏமாத்துனீங்க? ஆமா, நடிச்சேன். நான் எதை செஞ்சாலும் அது தப்பு இது தப்புன்னு சொல்லி என் திட்டத்தை கெடுத்துக்கிட்டே இருந்தா. அதனாலதான் அவளுக்கு லோ சுகர் தெரிஞ்சதும் வீட்லயே இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு சாகடிச்சேன். அட பாவி. ஆமா, நிக்கிதா எங்க? இவ்ளோ பேரை கொன்னவன் என் பொண்ணை ஏதாவது பண்ணிட்டியா? உன் பொண்ணை கொல்லணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ, ஏன் நீ ஜெயில இருந்து வரத்துக்கு முன்னாடியே கொண்டு இருப்பேன். ஆனா நான் கொல்லல. ஏன் தெரியுமா? அம்மா இல்லாம நான் கஷ்டப்பட்ட மாதிரி நிக்கிதாவும் கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் அவன் மேல பாசமா இருந்தேன். உன் வாழ்க்கையில நீ செஞ்ச நல்ல காரியம் இது மட்டும்தான். இது பார் கௌதம், உன்னை நாங்க ஒன்னும் செய்ய மாட்டோம். நீ அந்த துப்பாக்கி கீழே போடு தயவு செஞ்சு. இல்ல, இதுக்கு மேல உங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன். எல்லாரும் என் கையால தான் சாக போறீங்க. நீ உயிரோட இருந்தா தானடா மத்தவங்களை கொல்றது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ஒரு நல்லவனை நான் கொண்டு இருந்தா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆனா நான் கொன்னது ஒரு துரோகிய, நம்பிக்கை துரோகிய, நயவஞ்சகன. நானும் துரோகிதான். ஆனா என் தங்கச்சியை அழிச்சவன் குடும்பத்தை அழிக்கணும் தான் நான் இங்க வந்தேன். பழி வாங்க பிளான் போட்டேன். தங்கச்சி மேல வச்சிருந்த பாசத்துல தான் இப்படி ஒரு தப்பான காரியத்தை செஞ்சேன். ஆனா சில நேரங்கள்ல நாம செய்யறது தப்பு இல்லையான்னு எனக்கு நானே கேட்டுப்பேன். என் தங்கச்சி புள்ள பிரேம் மாதிரி தான் கௌதமும் எனக்கு மருமகன்னு என் மனசு மாதிரி அவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க வந்தேன். ஆனா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு என் உள்மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. கரெக்டா நேரத்துக்கு வந்தேன். இவனை மாதிரி ஒரு அயோக்கியனை என் கையால கொன்னது சந்தோஷம்தான். ஆனா உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன்னா உனக்கு நான் நிறைய துரோகம் செஞ்சிருக்கேன். வேண்டாங்க, நீங்க எனக்கு அப்பா மாதிரி. நீ என்ன அப்பா மாதிரின்னு சொன்னதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. ஆனா உன்கிட்ட ஒரு மகக்கிட்ட நடந்துக்கிற மாதிரி நான் நடந்துக்கலையேம்மா.
என் தங்கச்சி பிள்ளை பிரேம நீதான் கொன்னேன்னு நான் நினைச்சது தப்புன்னு இப்பதாம்மா எனக்கே புரியுது. தப்பு செஞ்சவன் இந்த படுபாவி, ஆனா தண்டனை அனுபவிச்சது நீ. இவன் தான் உன் புருஷனை கொண்டு இருப்பான்னு நீ, நான், ஏன் யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். சின்ன வயசுல உன் பொண்ணு உன்கிட்ட வராம இருந்ததுக்கு காரணம் உன் பொண்ணு இல்லை, இவன்தான். இவன்தான் உன்னையும் உன் பொண்ணையும் பிரிச்சவன். நிகிதா வளர்ந்த பிறகு உன் கூட சேராம செஞ்சதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா நீந்தான் பிரேம கொண்டு பண்ற பழி உணர்ச்சியில செஞ்ச உங்க 2 பேரையும் பிரிச்ச. நிகிதா உன்கிட்ட பேசாம பார்க்காம இருந்தப்ப நீ எப்படி அழுத, எப்படி வேதனைப்பட்டிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. உன் கவலையை பார்த்து அழுகையை பார்த்து சந்தோஷப்பட்டவனா அது எப்படிப்பட்ட பாவம்னு எனக்கு இப்பதாம்மா புரியுது.